சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடி. அதிபர் புதினுடன் சந்திப்பு. ரஷ்யாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு மாஸ்கோ விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி இன்று தொழிலதிபர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களுடன் கலந்துரையாடுகிறார். மோடியை பார்க்க இந்தியர்கள் மிகவும் உற்சாகமாக உள்ளனர். இதையடுத்து இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதில் இரு நாட்டு தலைவர்களும் பேசுகின்றனர். அப்போது வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவை மேலும் பலப்படுத்துவது குறித்து மோடியும் புதினும் ஆலோசிக்க உள்ளனர். பின்னர் தலைவர்களின் தலைமையில் இரு நாட்டு பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொள்ளும் பிரதமர் மோடி ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா செல்கிறார். ரஷ்யாவிலிருந்து நேரா சென்னை மிரளவிடும் திட்டத்தை தரும் மோடி. இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடக்கிறது. மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின் இது அவரது முதல் பயணமாகும். கடைசியாக 2019இல் மோடி ரஷ்யா சென்றிருந்தார். மோடியின் ரஷ்ய பயணத்தில் சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேற்கு ஆசியாவில் பதற்றமான போர் சூழல் நிலவி வருகிறது. சரக்கு கப்பல் மீது பயங்கரவாதிகள் நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச வர்த்தகத்துக்கு இடையூறாக உள்ளது. இதனால் சென்னை விளாடிவோஸ்டாக் வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் துறைமுகம் சென்னை துறைமுகத்துடன் கடல் வழியாக இணைக்கப்படும். இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தம் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த கடல் வழித்தட திட்டம் 2019இல் முன்மொழியப்பட்டது. 2019இல் மோடி ரஷ்யா சென்றபோது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தம்படி சென்னை துறைமுகத்திற்கும் விளாடிவோஸ்டாக் துறைமுகத்திற்கும் இடையே கடல் வழித்தடம் அமைக்கப்படும். இதன் மூலம் நிலக்கரி, எண்ணெய், திரவ இயற்கை எரிவாயு, உரங்கள் உட்பட பல சரக்குகளை நேரடியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும். கோவிட் காரணமாக 2022 வரை இத்திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரால் இது குறித்த பேச்சு முடங்கியது. இப்போது மோடியின் ரஷ்ய பயணத்தால் இந்த வழித்தட திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. இது செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னை முக்கிய துறைமுகமாக மாறும். 10 நாடுகளிலிருந்து பொருட்களை குறைந்த கட்டணத்தில் இறக்குமதி செய்ய முடியும். இதனால் சென்னையில் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கும். அதிகளவில் உற்பத்தி தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள், ஏற்றுமதி ஆகியவை உயரும். ஏற்கனவே ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து மும்பை துறைமுகம் வரை கடல்வழி சரக்கு போக்குவரத்து நடக்கிறது. இதன் தூரம் 16,066 கிலோமீட்டர் வருகிறது. 40 நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் விளாடிவோஸ்டாக் சென்னை இடையிலான தூரம் 10,458 கிலோமீட்டர் மட்டுமே வருகிறது. 24 நாட்களில் பயண நேரம் முடிந்துவிடும். இதனால் எரிபொருள் நேர விரயம் இல்லை. விக்கிரவாண்டியில் நாளை ஓட்டுப்பதிவு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விக்கிரவாண்டி தொகுதியின் திமுக எம்எல்ஏ புகழேந்தி ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இத்தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் களமிறங்கி உள்ளதால் தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை. மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கேரளாவில் அமீபா தொற்று, தமிழக எல்லைகளில் அலர்ட். புதிய வகை அமீபா தொற்று பரவல் கேரள சுகாதாரத்துறைக்கு சவாலாக மாறியுள்ளது. இந்த தொற்று காரணமாக 14 வயது சிறுவன் உள்பட 3 பேர் பலியாகியுள்ளனர்.
சுகாதாரமற்ற நீரில் குளிக்கும்போது மெனிங்கோ என்செஃபாலிட்டிஸ் என்ற அமீபா நுண்ணுயிரி சுவாசப்பாதை வழியே ஊடுருவி நேரடியாக மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி, மனக்குழப்பம், பிதற்றல், வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இதற்கு உடனடி சிகிச்சை அளிக்காவிட்டால் மரணம் ஏற்படும். கேரளாவில் அமீபா தொற்று பாதிப்பு அதிகரிப்பதால் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேங்கிய நீரிலோ அசுத்தமான அல்லது மாசடைந்த நீரிலோ பொதுமக்களும் குழந்தைகளும் குளிக்கக்கூடாது. குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் தூய்மையான சூழலில் இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும். அரசு மற்றும் தனியார் நீச்சல் குளங்கள் அனைத்திலும் வழிகாட்டுதலின்படி குளோரின் மருந்து கலப்பது அவசியம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மூளை அயற்சி அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வருவோரை தீவிர மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டுமென அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்ஜினியரிங் தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது. அண்ணா பல்கலை இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் பங்கேற்க ஜூன் மாதம் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 2,29,000 பேர் விண்ணப்பித்து 1,87,000 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தினர். 1,55,000 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றினர். இவர்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப் நிர்ணயிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவரிசை பட்டியல் நாளை இன்ஜினியரிங் கமிட்டியின் https://www.tneaonline.org/ என்ற இணையதளத்தில் வெளியாகிறது. இதனிடையே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் தொடங்குவது, கட் ஆஃப் மதிப்பெண் உள்ளவருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது குறித்த கால அட்டவணையும் நாளை வெளியிடப்பட உள்ளதாக இன்ஜினியரிங் கமிட்டி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை, வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நேற்று மழை பெய்தது. அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 70 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதி, தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் அதையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஜொலித்த வாராகி அம்மன். தேனி நகரில் அமைந்துள்ள சிவகணேச கந்த பெருமாள் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா 5ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 3ஆம் நாளில் வாராகி அம்மனுக்கு வண்ண பட்டுடுத்தி சந்தனக்காப்பு சாற்றி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த வாராகி அம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த வாராகி அம்மனை தரிசித்து சென்றனர்.